பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். சிஸ்டர் நம்ம நல்ல ஒரு மெசேஜ் கேட்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். நம்மளுடைய நோக்கமே நம்மளுடைய அடுத்த தலைமுறையை நம்ம உருவாக்க வேண்டும். அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக அவர்களை வளர்த்தி ஊழியத்தில் அவர்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்களாக அவர்களை மாற்றி கொண்டு வரும்படியாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரங்களில் எனக்கு லாங்குவேஜெலாம் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதனால் சில நேரங்களில் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் ஃப்ளூயன்சி எல்லாம் வராது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஸ்ரீலங்காவில் ஒரு நல்ல ஒரு ஸ்கிட்டு ஒன்று நம்ம சகோதரிகள் நடத்துனாங்க. உண்மையிலே ரொம்ப நான் வீட்டில் எப்போதுமே அதை சொல்லுவேன். அதாவது பாபேல் கோபுரம் கட்டுவதில் பாஷைகளை தாறுமாறாக்குனது அது உண்மையிலே நம்ம இந்தியாவில் தான் நடந்திருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கி கூட நாங்கள் போடும்போது உண்மையாகவே ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமான லாங்குவேஜில் பேசினாங்க. அது அந்த இடத்துல அது ரொம்ப ஆசீர்வாதமாகவும் இருந்தது. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த ஐநாவரின் சபையை குறித்து பார்க்கும் பொழுது பேசுவதுக்கு கூட கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லா வகையிலுமே கற்று தேர்ந்தவர்கள். ஹல்லேலூயா. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பெண்கள் ஊழியங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது பெண்கள் விமென்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீங்க. அப்போது உங்கள் மத்தியில் நான் ஒன்றுமே பேசுவதற்கு இல்லை. அதனால் இந்த 2024 ஆண்டு இந்த ஜனவரி மாதம் முதல் இந்த கடைசி மாதம் வரைக்கும் இந்த நவம்பர் 30 முடிந்து இந்த டிசம்பர் 1 இந்த 24 இதோட முடிந்து போகுது. இன்னும் நமக்கு முன்னால் வெறும் 30 நாட்கள் மட்டும்தான். இந்த கடந்த ஒரு வருடம் முழுவதுமாக கர்த்தர் நம்ம உண்மையாகவே பாதுகாத்து அற்புதமாய் அவர் நடத்தி வந்திருக்கிற விதங்களை நம்ம நினைக்கும் பொழுது எவ்வளவு துதித்தாலும் நம்மளால் துதிக்க முடியாது. அவ்வளோ தூரம் கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமாக சிஸ்டர் சொன்னது மாதிரி ஆண்டவருடைய செய்தியை குறித்து அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவருடைய வாழ்க்கையிலுமே சுதந்திரமாக நினைவு கூறுகிற ஒரு மாதமாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஒரு சில வசனங்களை மாத்திரம் உங்களோட சேர்ந்து வாசித்து என்னுடைய வார்த்தையை முடித்து நம்ம ஊழியக்காரங்கள் கையங்களில் கொடுப்பதற்காக வஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் ஒரு கூட இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமில்ல நம்முடைய யூபிசி சபையினுடைய சூப்பரிண்டெண்டாக இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர் எங்களோடு கூட வந்து இந்த இடத்துல எங்களை கொண்டு வரும்படியாகவும் இருந்தாங்க. ஒவ்வொரு பெண்ணினுடையும் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது வெற்றிக்கு பின்னாடி ஒன்று மறைந்திருப்பாங்க. ஆனால் அவங்க மறைஞ்சு நின்று தான் நம்மளை முன்னாக நிறுத்துகிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையிலும் அதுதான். ஒரு பெண் முன்னாடி நிற்கிறோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பலமான ஒரு சப்போர்ட்டு நமக்கு இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் வீட்டில் பார்க்கும் பொழுது சில சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் சில இதெல்லாம் இருக்கும். எல்லாம் அமைதியாயிட்டீங்க சிஸ்டர் சந்தியா சிஸ்டர் மட்டும் ஆமேன்னு சொல்லு. அது இருக்கும், உண்மையாகவே இருக்கும். நான் சொல்லுவேன் அப்படி இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது சில நேரங்கள் அது வேணும். அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? இன்னும் ஆண்டவரிடத்தில் அதிகமாக உட்கார முடியும். ஹல்லேலூயா. அதுக்காக சண்டை போடணும்னு சொல்லலை, சண்டை போடுவதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படியானாலும் சரி பெண்களோட வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு சப்போர்ட்டு ஆண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அது நம்மளுக்கு கட்டாயம் தேவை. ஏன்னா நம்ம எங்கே இருந்து எடுக்கப்பட்டவங்க? அவர்களில் இருந்து தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறோம். அப்போ சப்போர்ட் அங்கே தான் இருக்குது. அல்ல ஒரு வசனத்தை வாசிக்கலாம்னு வாஞ்சிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28 31 வசனம் வரைக்கும்.
ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இது எவருக்கும் நல்ல தெரிந்ததான ஒரு பகுதி. சண்டே கிளாஸ் பிள்ளைகள் முதற்கொண்டு தெரிந்த ஒரு பகுதி. அல்லேலூயா. இங்கே வாசிக்கும் பொழுது, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஆமேன். இங்கே நம்ம ஒரு பெண்ணை பார்க்க முடியும். அவள் பேர் மரியாள். மரியாளிடம் இருந்த இடத்திலே தேவதூதன் பிரவேசித்து அவளுக்கு சொல்வது, கிருபை பெற்றவளே வாழ்க. தேவதூதனிடத்திலிருந்து ஒரு வாழ்த்துதல் பெற்ற ஒரு பெண். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலே நம்ம சாட்சி பெற்ற பெண்களாக இருக்க முடியும். நாங்கள் பெண்கள் ஊழியத்தில் இருக்கிறதுனால இந்த சகோதரியை குறித்து பேசலாம் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து சாட்சி பெற்றவர்கள். மரியாள் கர்த்தரிடத்திலிருந்து வாழ்த்துதல் பெற்றிருக்கிறாள். ஆமீன். நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சகோதரிகள் கர்த்தரிடத்திலிருந்து சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மரியாளை தூதன் வாழ்த்தினால், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பெண்களாகிய நம்ம ஒவ்வொருவரோடு கூடயும் கர்த்தர் இருக்கும்போது நம்மளால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமேன். உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நம்மால் ஏதாவது செய்ய வேண்டுமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். சிஸ்டர் மஞ்சுளா சிஸ்டர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? பெண்கள் பலவீனமானவர்கள். ஆமாம், நாம் நிருபத்தில் வாசிக்கும்போது பெண்கள் பலவீன பாண்டம் என்று வாசிக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. எப்படி பலவீனமானவர்களாக இருந்தாலும் பரிசுத்த ஆவி நம்மளிடத்தில் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்மால் பலன் அடைய முடியும். நாம் பலப்பட்டு நம்மால் எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது கர்த்தர் மரியாளோடு இருக்கிறா. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். கர்த்தருக்குள்ளாக நாம் சாட்சி பெற்றவர்களாக இருந்து கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்களாக மாற முடியும். பிரைஸ் தி லார்ட். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதனை மரியாள் கண்டாள். அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி மரியாள் இங்கே கலங்கி கொண்டிருக்கிறதான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இங்கே பார்க்கிறோம். தேவதூதனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி கொண்டிருக்கிற மரியாள் இடத்துல தேவதூதன் சொல்வது, அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள். ஆமேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தேவையாக இருக்கிறது, தேவனிடத்திலிருந்து என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும்? கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றுக்கொள்கிற ஒரு பெண், ஒரு ஸ்திரீ கலங்க தேவையில்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே மரியாள் கலங்கி கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் சொல்கிறது, நீ பயப்படாதே, தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றாள். ஆமேன். இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவை அங்கே அவருடைய ஜனனத்தை குறித்து சொல்லும்படியாக இந்த தூதன் இங்கே வந்திருந்தாலும் கூட மரியாள்ன்ற அனுபவத்தில் பார்க்கும் பொழுது நம்ம ஒவ்வொருவரும் மரியாளிடத்திலிருந்து ஒரு பாடத்தை படித்து கொள்ள வேண்டும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம தேவனிடத்திலிருந்து நிச்சயமாக கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்தில் கிருபை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய கிருபையினால் நம்ம நடத்தும் பொழுது நம்ம அவருடைய ஊழியத்தை செய்ய முடியும். கிறிஸ்துவை நாம் கொண்டு செல்ல முடியும் மற்றவர்களுக்காக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 31வது வசனம் வாசிக்கும் போது, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமேன். அப்படின்னு சொல்லி தேவதூதன் மரியாள் இடத்தை சொல்கிறோம். இப்போ மரியாளை குறித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும், மரியாள் ஒரு கன்னி பெண், யோசேப்புக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறவள். ஆமேன். இங்கே விவாகமாகாத ஒரு பெண், ஒரு மேரேஜ் ஆகாத ஒரு பெண்ணிடத்தில்
சொல்கிறது, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு மரியாள் 34வது வசனம், தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும் புருஷனே அறியேனே அப்படின்னு சொல்லி இங்கே மரியாள் சொல்லுகிறது. இது எப்படி ஆகும் புருஷனே அறியேனே அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஒரு மேரேஜ் ஆகாத ஒரு பொண்ணு கர்ப்பவதி என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய நாட்டு நடப்பின்படி பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு பெண்ணினுடைய ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கும்? அப்படி ஒன்று கேள்விப்பட்டால் அவளை குறித்து என்ன நினைப்பாங்க? அதாவது அதன் நிமித்தமாக அப்படி ஒரு சூழ்நிலை உண்டாகும் பொழுது அவள் என்ன செய்யப்படும்? நிந்திக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக ஆவாள். ஆமேன். ஆனால் மரியாள் அதனால் இங்கே சொல்லுகிறது, இது எப்படி ஆகும் புருஷனை அறியனே அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த வாசிக்கும் பொழுது அல்லேலூயா. தேவதூதன் அவளை நோக்கி, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆமேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி அவளிடத்தில் வரும்பொழுது அவள் உன்னதமானவருடைய நிழல் அவள் மேல் இடும் அப்படின்னு சொல்லி இங்கே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையிலும் உன்னதமானவருடைய ஆவியினாலே அவருடைய பலத்தினாலே நாம் தரிப்பிக்கப்படும் பொழுது ஆண்டவருக்காக நம்ம ஊழியத்தை செய்ய முடியும். கிறிஸ்துவை நாம் சுமந்து கொண்டு செல்ல முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே தொடர்ந்து உள்ள பகுதிகளை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த சம்பவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். லூக்கா 2:30 வசனம். ஆமேன். அல்லேலூயா. 2:20 அங்கே சிமியோன் இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லப்படு. மற்ற தொடர்ந்துள்ள பகுதிகள் எல்லாமே நமக்கு தெரிந்த பகுதிகள். இயேசு கிறிஸ்துவை ஆலயத்துக்கு கொண்டு வரும் பொழுது சிமியோன் கரங்களில் எடுத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது. புறஜாதிக்கு பிரகாசமாகவும் இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் அவரை வைத்திருக்கிறார். இஸ்ரவேலுக்கு மகிமை, புறஜாதியாய நமக்கு பிரகாசிக்கிற ஒளி. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து புறஜாதியாகிய நமக்கு பிரகாசிக்கிற ஒளியாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி அன்றைக்கு சிமியோன் அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு மகிமையானவர் அவர், நமக்கு புறஜாதியாகிய நமக்காக அவர் ஒளியாக நமக்குள்ளாக பிரவேசித்ததின் நிமித்தமாக, பிரகாசித்தது நிமித்தமாக இன்னைக்கு நாம் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம்? ஒளியாக இருக்கிறோம். மற்றவர்களுக்கு நாம் ஒளியாக இருக்கிறோம். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்குள்ளாக பிறக்கும் பொழுது என்ன செய்வது? நாம் ஒளியாக பிரகாசிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில், நம்மளோட உள்ளத்தில், நம்மளோட ஜீவியத்தில் கிறிஸ்து பிறந்திருக்கிறபடினால நாம் ஒளியாக பிரகாசிக்கக்கூடிய ஒளிகளாக நம்மை மாற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த மரியாளை குறித்து நாம் பார்க்கும்போது நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் அவள் தம்முடைய குறித்து சொல்லும் பொழுது கர்த்தரிடத்தில் அவள் தன்மைத்தானே ஒப்பு கொடுத்தாள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவள் கிருபை பெற்றவள். கர்த்தர் அவளோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அதனால் மரியாளால் என்ன செய்ய முடிந்தது? கர்த்தருக்காக தம்மை அர்ப்பணித்தாள். அல்லேலூயா. அந்த கீழே உள்ள வசனம் வாசிக்கும் பொழுது, அதற்கு மரியாள்
38வது வசனம். இதோ போதும் போதும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சா மரியாள்? ஆண்டவரோட வார்த்தைக்கு தம்மை கீழ்ப்படுத்தினாள். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, நான் ஆண்டவருடைய அடிமை அப்படின்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்தில் மரியாளோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது மரியாள் தம்மை தாழ்த்தினாள். ஆண்டவரோட சமூகத்தில் நான் ஆண்டவரோட அடிமை என்று சொல்லி தம்மை தாழ்த்தினாள். ஆண்டவரோட சித்தத்துக்கு அவளை ஒப்பு கொடுத்தாள். என்ன நிந்தை நேரிட்டாலும் என்னை குறித்து என்ன சொல்வது அப்படின்னு எந்த யோசனையுமே இல்லை. தேவதூதன் அவளிடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லி தேவதூதன் சொல்லும் பொழுது ஆண்டவரோட வார்த்தைக்கு அவள் தம்மை ஒப்பு கொடுத்து தம்மை தாழ்த்தி ஆண்டவரோட பிறப்புக்காக இந்த உலகத்திற்கு ஒளியாக போகிற கிறிஸ்துவை சுமந்து செல்வதற்கு அவள் தம்மை தாழ்த்தினாள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால் ஆண்டவரோட சமூகத்தில் மரியாளை போல நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்குள்ளாக நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மரியாள் தம்மை தாழ்த்தினாள். மரியாள் தம்முடைய நிந்தையை அவள் ஏற்றுக்கொண்டாள். நிச்சயமாகவே இங்கே வசனத்தில் அங்கே எழுதப்படலைனாலுமே ஒரு கன்னியாக இருக்கிற ஒரு பொன் ஒரு கர்ப்பவதி அப்படின்னு சொல்லும் பொழுது அவளை குறித்து தெரிந்தவர்கள் நல்ல சாட்சி சொல்லுவாங்க. மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க? அவளுக்கு ஒரு நிந்தை நிச்சயமாகவே அவளோட வாழ்க்கையில் அவளுக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த நிந்தையும் பொருட்படுத்தாமல் என்ன செஞ்சா? இந்த உலகத்துக்காக கிறிஸ்து பிறப்பதற்காக தம்மை தாழ்த்தி அங்கே ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனம் 6லிருந்து 8 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் ஆமென், அல்லேலூயா. அவர் தேவனோடு சமமாக இருந்தும் கொள்ளையாடின பொருளை எண்ணாமல் தம்மை தாழ்த்தி சிலுவையின் மரணத்தோடும் அவர் தம்மை தாழ்த்தினார். ஆமென், அல்லேலூயா. நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, உலகத்திற்காக, புறஜாதியருக்கு ஒளியாக பிரகாசிக்கும்படியாக தம்மை தாழ்த்தினார். சிலுவையின் மரணம் வரைக்கும் அவரை தாழ்த்தினார். ஆமென், அல்லேலூயா. அதனால என்னன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நம்ம சந்தோஷத்தையும் மேன்மையும் அடையும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆண்டவரோட பிறப்பின்படியாக அவர் தம்மை தாழ்த்தினபடியினால் ஒரு பெண் தம்மை தாழ்த்தி அவளோட நிந்தையும் பாராமல் அவள் தம்மை தாழ்த்தினபடியினால என்ன உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாக, உலகத்திற்கு ஒரு ஒளியாக கிறிஸ்து தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலுவை மரணம் வரைக்கும் அவர் தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் பிரைஸ் தி லார்ட், அவர் சிலுவையை சகித்தார். தமக்கு முன் வைத்திருக்கிற அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து அவருடைய சிலுவை பாடின நாட்களில் எவ்வளோ அவமானப்பட்டார். அந்த அவமானத்தையும் எண்ணாமல் சிலுவையை சகித்தார். ஆமென், அல்லேலூயா.
அப்படிப்பட்டதான ஒரு இயேசுவை பெற்று வளர்க்கும்படியாக மரியாளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார். மரியாள் தன்னுடைய நிந்தையை சகித்தாள். அல்லேலூயா. இந்த உலகத்துக்குரிய எல்லா நிந்தைகளையும் இயேசு கிறிஸ்து சகித்தார். அவருக்கு முன்பாக வைத்திருந்த அந்த சந்தோஷத்தை நினைத்து இயேசுவை எப்படிப்பட்டதான ஒரு இயேசு நமக்காக சிலுவையின் மரணத்தில் வரைக்கும் அவர் தம்மை தாழ்த்தி சகித்து வருவதற்காக ஒரு பெண் அங்கே தியாகம் சகித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெண் நிந்தையை சகித்திருக்கிறார். ஆமாண்ட பிரியமான சகோதரிமாரே, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சில நிந்தைகளையும் சில அபமானங்களையும் சில நேரங்களில் கிறிஸ்துவுக்காக அவருடைய ஊழியத்துக்காக நாம் சகிக்க வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட நிந்தனைகளையும் அபமானங்களையும் நாம் சில நேரங்களில் சகிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்காக மற்றவர்களிடத்தில் வசனத்தை சொல்லும் பொழுது கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது நம்ம பெந்தகோஸ்காரங்க என்று சொல்லும் பொழுதே என்ன செய்கிறது, சில நேரங்களில் சில நிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடும். ஆமீன். அப்படிப்பட்டதான நிந்தைகளை நாம் சகிக்கும் பொழுது அநேகருக்கு நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும். அநேகருக்கு கிறிஸ்துவை நாம் காண்பிக்க முடியும். அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. 3வது வசனம், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆவியில் நாம் இளைத்து போகாதபடிக்கு, அல்லேலூயா, இளைத்து போகாதபடிக்கு, ஆத்துமாக்கள் நம்முடைய ஆத்துமாவில் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு இப்படிப்பட்ட நிந்தனைகளை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான நிந்தைகளை சகித்த அந்த கிறிஸ்துவை நாம் தியானித்து நாம் ஒவ்வொரு நாளும் முன்னோடு கடந்து போய்கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் நாம் அப்படிப்பட்டதான தேவனேசுக்காக நம்மளோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்கு சாட்சி உள்ளவர்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால நாம் ஆவியிலே பலப்பட முடியுது. அவரோட வல்லமையினால் தரிக்கப்பட்டு உன்னதமானவரோட பலனால் நாம் தரிக்கப்பட்டு கர்த்தருக்காக பிரியமாய் வாழும்படியாக நம்மளோட வாழ்க்கையில் நாம் இளைப்படையாதபடிக்கு, நாம் களைத்து போகாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து நம்மளோட வாழ்க்கையில் கர்த்தருடைய வருகை வரைக்கும் அவர் நமக்காக சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அல்லேலூயா பரிசுத்த ஆவியினாலே நம்ம பலப்பட்டவர்களாக நாம் நிரப்பப்பட்டவர்களாக கடந்து போகுமானால் கர்த்தருடைய வருகை வரைக்கும் அவர் நம்மை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. Urabala Shandarabira Kavaravash. Uribala Varavasharabala Diakaravasharabala Drasandracha. Praise the Lord. Hallelujah. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட பாடுகளை சகித்தவரை ஆமேன் தியானித்து அவரையே நோக்கி ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அவரோட சித்தத்துக்காக நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் அவரோட சித்தத்தை அறிந்து நாம் நடக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. மரியாள் அவளை தம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவள் தம்மை ஒப்பு கொடுத்தபடினாலே ஒரு கிறிஸ்துவை பெற்றெடுக்க அங்கே கர்த்தர் அவளுக்கு கிருபை செய்தார். அன்படி நல்ல சகோதரிகளாகி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் அன்னதினமும் தேவனுடைய சித்தம், ஆண்டவருடைய சித்தம் என்னவென்று நாம் அறிய வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கும் பொழுது நம்மால் இன்னும் அநேக காரியங்களை செய்ய முடியும். பலவீனமானவர்கள் என்று சொல்லப்படுகிற நம்மை கொண்டு அநேகமான பலத்த காரியங்களை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக சபையாருக்கும் ஊழியக்காரர் பாஸ்டருக்கும் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லி என் வார்த்தையை முறித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. 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 ஒரு நிமிஷம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அவரோட சித்தத்தை அறிய வேண்டும். ஆண்டவரே, நீர் உம்முடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் எனக்கு காண்பிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தை அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரோட சித்தத்தின்படி நடக்குமானால் நம்ம அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நம்ம வாழ முடியும். நம்ம இந்த உலகத்தில் நாம் கலங்க தேவையில்லை, நாம் இளைப்படைய தேவையில்லை, நாம் களைத்து போக தேவையில்லை. அந்த தேவனாதி தேவன் நம்மை பலப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.